வணக்கம். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் ஆராய்ந்தறிவதே மேல். வெளித்தோற்றம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு என்ற தத்துவத்தை சொல்ல தெனாலிராமனின் பல கதைகளில் ஒன்றான பொம்மைகள் சொல்லும் தத்துவங்கள் என்ற கதையை நமக்கு நடத்தி காட்ட வருகிறார்கள் நம் குழந்தைகள். வருபவர்கள் ரித்திக் கணேசன், பிரித்தாஸ்ரீ முத்துக்குமார், தருண் ராஜா, முருகன் வெங்கடேசன், அத்வைத் செந்தில்குமார், ஆதேஷ் செந்தில்குமார், நரேன் கார்த்தீஸ்வரன், நேத்ரா கார்த்தீஸ்வரன். நன்றி. வர சொல்லுங்கள் அமைச்சரே. வருக வருக. எங்கள் நாட்டுக்கு வருகை தந்ததற்கு நன்றி. உங்கள் உபசரிப்புக்கு நன்றி. நீங்கள் வந்ததில் நோக்கம் என்னவோ? நாங்கள் பக்கத்து நாட்டை சேர்ந்தவர்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளாய் சென்று ஒரு போட்டி நடத்தி வருகிறோம். எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லும் அளவுக்கு அடிப்படை உங்கள் நாட்டில் இருந்தால் நாங்கள் 10,000 பரிசு தருவோம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் எங்களுக்கு 10,000 தர வேண்டும். இதுவரை எந்த நாளும் எங்கள் போட்டிகள் ஜெயித்ததில்லை. நீங்கள் போட்டிக்கு தயாரா? அப்படியா? எங்கள் மிகச்சிறந்த அறிவாளி உள்ளனர். நாங்கள் போட்டிக்கு தயார். போட்டி என்னவோ கொண்டு வாருங்கள். இதை பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு பொம்மைக்கும் வித்தியாசம் உள்ளது. 14 இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் எங்களுக்கு 10,000 தர வேண்டும். சரி, 10 நாட்கள் கணக்கு வாருங்கள். அரசியாரை உங்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? இல்லை மன்னா, நானும் பலவிதமாக யோசிச்சு பார்த்தேன், ஒன்றும் புரியவில்லை. அமைச்சரே, உங்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? மன்னா, ஒருவேளை ஒவ்வொரு பொம்மையும் யாரையும் வேணும். நான் தூக்கி பார்க்கிறேன். இல்லை மன்னா, எல்லாமும் ஒரே அடை போல தெரிகிறது. என்ன செய்யலாம்? மன்னா, ஒருவேளை வெவ்வேறு உலோகத்தால் செய்யப்பட்டிருக்குமோ? இல்லை அரசி, நமது அரண்மனை பொற்கோளர் இவை எல்லாம் ஒரே உலோகத்தால் ஆண்டு என்று சொல்லிவிட்டார். மன்னா, நாம் இப்படி செய்தால் என்ன? நம் தெனாலிராமனை அழைத்து கேட்டால் என்ன? என்ன அரசி, நம் அனைவரும் யோசித்து விட்டோம், ஞானியும் கேட்டு விட்டோம். இதுல தெனாலிராமன் எப்படி கண்டுபிடிக்க போகிறார்? மன்னா, தெனாலிராமன் வெகுளி போல தோன்றியதாக சேர்த்து கொண்டிருக்கிறார். நாம் தெனாலிராமனை அழைத்து கேட்கலாம். சீக்கிரம் ஆகட்டும். நாளை 9ஆவது நாள். என்ன தெனாலிராமன், உனக்கு ஏதாவது தோணுகிறதா? இல்லை மன்னா, எனக்கு ஒன்றும் தோணவில்லை. இல்லைடோ உள்கூட்டங்கள் போல் தோணுகிறது. என்னை தனியாக விட்டால் நான் உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். சரி, நம் நாட்டு மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னிடம் தான் இருக்கிறது. என்னடி இல்லைங்க, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மன்னா,
அப்படி கொஞ்சம் யோசிங்க. எனக்கு உள்ளேயும் புரியல, வெளியும் புரியல. என்ன சொன்ன? இன்னொரு சொல்லு. எனக்கு உள்ளேயும் புரியல, வெளியும் புரியலன்னு சொன்னேன். பிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். நன்றி மனைவியே. என்ன பண்ணா நீங்க குருவிக்கு விதை கண்டுபிடிச்சீங்களா? இங்க 10 பெண் கொடுங்க. இருங்கள் அமைச்சரே, தெனாலிராமன் எங்கே? இந்த வந்து தெரியுமா, என் மனைவின் ஒரு வார்த்தை 1 லட்சமாக போகிறது. நான் கண்டுபிடித்து விட்டேன். அப்படியா? இது வைத்து என்ன சொல்ல வருகிறாய் தெனாலிராமா? மன்னா, 3 பொம்மைகளும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் 3 பொம்மை 3 வித்தியாசமான குணம் கொண்டவை. முதல் பொம்மை மூடனை குறிப்பதாகும். ஒரு காதல் கேட்ட செய்தியை இன்னொரு காது வழியாய் விட்டு விடுவான். இரண்டாவது பொம்மை உணர்வாயம் குறிப்பதாகும். ஒரு காதல் கேட்ட செய்தியை வாயால ஊருக்கெல்லாம் சொல்லி விடுவான். மூன்றாம் பொம்மை புத்திசாலியை குறிப்பதாகும். ஒரு காதல் கேட்ட செய்தியை இன்னொரு காது வழியாகவும் விடமாட்டான், வாயாலவும் உணர மாட்டான். மன்னா, நீங்க சொன்னது செய்தான். உங்கள் நாட்டில் மிகச்சிறந்த அறிவாளிகள் உள்ளனர். நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். தெனாலிராமா, மறுபடியும் நீதான் நம் நாட்டு மானத்தை காப்பாற்றி விட்டார். இந்த பரிசு பொருளை உனக்கே தருகிறேன். மிக்க நன்றி. மன்னராக ரித்திக் கணேசன், அரசியாக பிரித்தாசுகி முத்துக்குமார், அமைச்சராக முருகன் வெங்கடேசன், வெளிநாட்டு மன்னராக அருண்ராஜா, வெளிநாட்டவர் இன்னொரு ஆளாக அத்வை செந்தில்குமார், இன்னொரு வெளிநாட்டவர் ஆதேஷ் செந்தில்குமார், தெனாலிராமன், நரேன் கார்த்தீஸ்வரன், தெனாலிராமனின் மனைவியாக நேத்ரா கார்த்தீஸ்வரன். மிக்க நன்றி.